ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம எஜுக்வெஸ்ட். அவங்கள நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நபர் சிவராஜ்குமார். இவர் ஒரு கன்னட நடிகர். டாக்டர் சிவராஜ்குமார் ஒரு இந்திய நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆவார். அவர் முக்கியமாக கன்னட சினிமாவில் பணிபுரிகிறார். 3 தசாப்தங்களுக்கும் மேலான வாழ்க்கையில் அவர் கன்னடத்தில் 125க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியுள்ளார் மற்றும் 4 கர்நாடக மாநில திரைப்பட விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், தென்னிந்திய மற்றும் 6 தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். சிவராஜ்குமார் பகவான் நடிகர் டாக்டர் ராஜ்குமாரின் மூத்த மகன். அவர் தனது ரசிகர்களால் சிவண்ணா என்றும் அன்பாக அழைக்கப்படுகிறார். அவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாண திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரையில் அறிமுகமானார். வேதியியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்ற பிறகு சிவராஜ்குமார் தனது 24 வயதில் தனது தாயார் தயாரித்த ஆனந்த் திரைப்படத்தின் முன்னணி வேடத்தில் நடித்து தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். இது விமர்சன ரீதியாக வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. ஆனந்த் திரைப்படத்தில் அவரது நடிப்பு அவருக்கு சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து அவர் ரத சப்தமி மற்றும் மனமெச்சிடா ஹுடுகி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இவை இரண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெற்றன. ஊடகங்கள் மற்றும் அவரது ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஹாட்ரிக் ஹீரோ என்ற புனைப்பெயரை பெற்றன. பின்னர் 1980களின் பிற்பகுதியில் காதல் த்ரில்லர் படமான சம்யுக்தா, நகைச்சுவை த்ரில்லர் படமான இன்ஸ்பெக்டர் விக்ரம், அதிரடி நாடக படமான ரணரங்கா மற்றும் நகைச்சுவை அசோகோபா மீசேகோபா ஆகியவற்றில் பல வெற்றிகரமாக படங்களில் தோன்றினார். 1990களில் சிவராஜ்குமார் தனது படங்களுக்காக மேலும் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றார். அதில் அவரது நடிப்பு கேங்ஸ்டர் நாடக திரைப்படமான ஓம் உட்பட கர்நாடகாவில் அவரை சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு தள்ளியது மற்றும் சிறந்த நடிகருக்கான தனது முதல் கர்நாடக மாநில திரைப்பட விருதையும் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் வென்றது. அதிரடி நாடக சிம்ஹதா மாரி வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான பூமி தைத்தா கோச்சலம் மக, ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் AK-47 மற்றும் காதல் நாடக திரைப்படமான ஹிருத்ரியா ஹிருதயா. இது அவருக்கு சிறந்த நடிகருக்கான 2வது கர்நாடக மாநில திரைப்பட விருதை வென்றது. இப்படி இவர் பல சாதனைகளை பெற்றுள்ளார். இவர் சிவராஜ்குமார் தமிழ்நாட்டு மெட்ராஸில் தனது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நடிப்பு வாழ்க்கையில் தோன்றி பல சாதனைகளை பெற்றுள்ளார். இதுவே இவரது வரலாறு ஆகும். நன்றி, வணக்கம்.